கொடைக்கானல் வந்தாச்சு. செமையாக குளிருது, செமையாக நடுங்குது. அப்படியே சொட்டர்லாம் இல்லை, நான் வேறு சொட்டர் எடுத்துனோம் இல்லை, பயங்கரமாக நடுங்குது, செம்மையாக குளிருது. இன்னும் சுற்றியே பார்க்கல, அதுக்குள்ளே பயங்கரமாக நடுங்குது. அதனால தான் இப்போ ரூம் போயிட்டு எல்லாம் ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் சுற்ற போகிறோம். இங்க வெறும் டீ கடை போட்டாலே பொழைச்சிக்கலாம் போலியே, லட்சக்கணங்க சம்பாதிக்கலாம். இது போட்டாலே போதும், போண்டா டீ கடை போட்டாலே குளிருக்கு அவன் வந்து சாப்பிட்டுருவானுங்க. சொட்டர் கடை போடு சும்மா. எனக்கு நடுங்குது உடம்பெல்லாம். சொட்டர் எத்தனும் இல்லடா, ஏடா எப்படி தெரியல, நல்லா முட்டை மாதிரி தெரியலடா. இது ஏன்னா 2 லேயராடா. ஸ்கூல், இந்த ஸ்கூல்ல படித்தா லக்குடாடி, ஏசியே போட தேவையில்ல ஸ்கூலுக்குள்ள. பிரேக் பீரியட் மட்டும் ஒரு 8 பிரேக் பீரியட் இருக்கும், யூரின் வந்துட்டே இருக்கும். ஸோ கைஸ், இப்போ வந்து நம்ம ரூமு பார்க்குறோம். நம்மளை புக் பண்ணிட்ட ரூம் முன்னாடியே ரூம் காசுலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான். என் ஃப்ரெண்டு தான் புக் பண்ணான், ஒரு 300 ரூபா தான் ஆகுது பர் டேக்கு. ஸோ எல்லாமே ட்ரிப் ஆர்கனைசரே இவன் தான். இவன் வந்து சொன்ன பிளான் படி தான் நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டுருக்கோம். வேறு ஏதாவது சொல்லணுமா? நம்ம காலைல இந்த டயத்தில் வந்தாலும் டிராஃபிக் இல்லாமல் சீக்கிரம் வந்து சேர முடியும். இதே ஒரு 6 மணிக்கு மேலே கீழேருந்து ஏறினோம்னா வரத்துக்கு ரொம்ப லேட் ஆயிரும். காலைல ஒரு விடிய காலையில் வத்தலகுண்டில் ஏறினீங்கன்னா ஒரு 2.5 மணி நேரத்தில் இங்கே வந்துடலாம். ஓகே, நாங்கள் ரூம் போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அதுக்கப்புறம் vlog ஆரம்பிக்கிறோம். ஜிபிஎஸ்ரா ஒன்றும் இல்லை, மேலே இருக்கிறவங்க மேலே படுக்க மாட்டான்னு தெரியும். நீ அப்படியே கட்டி பிடிச்சி 2 போய் வேண்டியதான். ஃப்ளக் பாயிண்ட் அதுக்கு அப்புறம் டே சார்ஜ் போடுறதுக்கு. அங்க இருக்குடா ஒரே ஒரு வாட்டர் இருக்குதுடா. A few moments later. இப்போ வந்து ரெடி ஆகிட்டோம். டே 1 ஆஃப் கொடைக்கானல். இன்னைக்கு நாங்கள் என்னென்ன போக போகிறோன்றத வீடியோவில் அப்படியே கண்டினியூ பாருங்கள். நான் 4 பேர் இங்கே உட்காந்துட்டானுங்க, அவனுங்க 2 பேர் அங்கே. ஸோ நம்ம அந்த வியூ போயிட்டு நம்ம கண்டினியூ பண்ணுவோம். கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே கோக்கர்ஸ் வந்து தான் போக போகிறோம். ஸோ அது வந்து ஒரு சூப்பரான வியூ பாயிண்ட்டு. வாங்க அங்கே போயிட்டு அதை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுப்போம். நண்பர்களே, இப்போ நம்ம வந்திருக்க இடம் தான் கோக்கர்ஸ் வருது. ஸோ கைஸ், இது பேர் தான் கோக்கர்ஸ் வாக்கர். இது ஏன் கோக்கர் வாக்கர்னு சொன்னாங்கன்னா, அப்போ வந்து லியோட்டன் கோக்கர்னு சொல்லிட்டு ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர் இருந்தாராம் மெட்ராஸ் ஆர்மியில். அவர் கிட்டத்தட்ட 1872 இருந்தாராம். அவர் கட்டினது தான் இந்த கோக்கர்ஸ் வாக்கர். அதனால தான் இது பேர் கோக்கர்னு வச்சாங்க. அவர் எப்படா கட்டுவார்? பின்ன யாரா கட்டுவா? வேலைக்காரங்க தானே கட்டுவாங்க. அவ்வளோ பெரிய காமெடி இல்லை இது. அவன் கட் பண்ணேன். ஸோ கைஸ், கோக்கர்ஸ் வாக்கில் வந்து இன்னுமே நிறைய தூரம் இருக்குது. நாங்கள் இப்போதைக்கு கொஞ்சம் தூரம் தான் போயிருக்கோம். இவனுங்க வந்து ஃபோட்டோ எடுக்கிறான்ட்டு டார்ச்சர் பண்ணுறானுங்க எங்களை, பண்ணிகிட்டே இருக்கானுங்க. ஆனால் வியூ பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். இது வந்து அங்கே அந்த போர்டில் ஒவ்வொரு வியூ இருந்துச்சு பார்த்தீங்களா, மவுண்டன் வியூ, வேலி வியூ, அதுதான் இதுன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வேல்யூஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால வேல்யூ வியூன்னு இருக்குது. வெயிலும் பயங்கரமாக அடிக்குது, குளிரில் அவ்வளோவா நிறையா திங்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ ஓகே, நாங்கள் சீக்கிரமாக முடிஞ்ச அளவு டக் டக்குன்னு பார்த்தா தான் முடியும். ஏன்னா 2 நாள் தான் பிளான் போட்டு வச்சுருக்கோம். ஸோ வாங்க பார்ப்போம். அவ்வளோதான் கைஸ், எக்ஸிட் வந்துருச்சு.
வியூ பாயிண்ட் இதோட முடிஞ்சு போச்சு. ஆனால் ரொம்ப சின்னதாக இருக்குது கோக்கர்ஸ் வாக்குன்றது, சும்மா சைடாக இருக்கிறது தான் நினைக்கிறேன். மலையை ஒட்டி இருக்குது, ஆனால் நல்லா இருக்குது. உங்களுக்கு எல்லா மலையும் அழகாக தெரியும். பாருங்க, நாங்கள் எல்லாமே சாம்பிள் தான் சாப்பிடுவோம். தைலம் கும்முன்னு வருதுடா. லோகத்தில் இருக்கும் என் பரமபிதாவே ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே உன் நாமத்தினாலே ஜெபிக்கின்றோம் அந்த காலத்தில் மன்றாடி கேட்கிறோம். மச்சான் இங்க வந்து பாரு, ஆமா ஆய் போட மாதிரி ஒருத்த உட்காந்துட்டு இருக்கிறான். அடுத்ததுதான் சூசைட் பாயிண்ட் போறோம். சூசைட் பண்ண போறோம். பிரேக்கப் பண்ணவங்கலாம் வந்து சாவுங்க எங்கேயாவது. சூசைட் பாயிண்ட் இது வழியா லாஸ்ட்ல போகணும் போல. இது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சூசைட் பாயிண்ட் தான் போயிட்டுருக்கோம். இது வந்து ஃபுல்லாக ஃபஸ்ட்டு பார்க் மாதிரி போயிட்டு ஃபுல்லாக கடைங்க 2 சைடு இருக்குது. லாஸ்ட்டில் தான் இருக்குமா, அப்படியே பார்ப்போம். சாக்லேட் வாங்குற வந்தாலும் இங்கே வாங்கலாம். சாக்லேட் ஷாப் நிறையா இருக்கும். அந்த யூகாலிப்டஸ் ஆயில், ஜாயின்ட் பெயின் ஆயில் எது வேணால் இங்கே வாங்கலாம். நிறைய ஷாப்ஸ் இங்கே அவைலபிளாக இருக்குது. ஃப்ரெண்டுலேயும் லாஸ்ட் வரைக்கும் நிறைய ஷாப்ஸ் இருக்குது. அது மாதிரி ஜெர்க்கின்னு, அப்புறம் வந்து ஸ்வெட்டர்ஸ்லாம் இங்கே வாங்கலாம். ரொம்ப சீப் ப்ரைஸ்லேயே கிடைக்கும். அவ்வளோதான், பாயிண்ட் வந்துச்சு. வாங்க பார்ப்போம். இப்போ பாயிண்ட்டே தெரியல. இதுதான் சூசைட் பாயிண்ட்டா. இங்கே பாருங்களேன், இங்கே கீழே இருக்கிறது ஒயிட் கலர் இருக்குது ஒன்றும் இல்லை, அது பனி, ஃபுல்லாக பனியாக இருக்குது. ஆனால் அது கீழே ஃபுல்லாக மலை. அந்த பனிலாம் நவுந்துச்சுன்னா பெரிய பெரிய மலைங்க இருக்குது. இது ஃபுல்லாக திட்டு மாதிரி இருக்குது. இது தாண்டி விழுந்தாலே முடிஞ்சு. அப்படியே ஃபுல்லாக ஸ்டீப்பாக இருக்குது. விழுந்தானுங்கன்னா அவ்வளோதான், செதறிடுவானுங்க. அப்படி இருக்குது. எத்தனை பேர் இது வரையும் இறந்துருக்காங்கன்னு தெரில. நான் அது பார்த்தா நான் அப்படி சொல்கிறேன். இதுதான் பாருங்கள், ஸ்மோக் போயிட்டு எப்படி தெரியுது பார்த்தீங்களா? இந்த பக்கம் ஸ்மோக்கா, இந்த பக்கம் பாருங்க எவ்வளோ ஹைட் இருக்குது. இங்கேருந்து விழுந்துருக்கானுங்க. இதுதான் சூசைட் பாயிண்ட். பனியா புகையாடா, வெறியா போகிற புகை, ஸ்மோக் வரேன். கைஸ், நம்ம இப்போ பில்லர் ராக் வந்திருக்கோம். இப்போ இந்த கிளைமேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சில்லுன்னு இருக்குது, பனிமூட்டமாக இருக்குது. உங்களுக்கு நான் இப்போ காமிக்க போகிறோம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே என்ன சொல்கிறது, நீங்கள் சொர்க்கத்தில் இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். ஆமாம், இந்த பில்லர் ராக் ஏன் பில்லர் ராக்னு வச்சாங்கன்னா, இங்கே 3 குரங்கு இருக்குது. அப்படியே ஃபோனை பிடிங்கிற மாதிரி எனக்கு பயமாக இருக்குது. அதனால் நான் கிட்ட வச்சுக்கிறேன். ஏன்னா இது பார்க்க பில்லர் மாதிரி இருக்குமா. 3 பில்லரை வந்து கட்டி வச்சு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ராக்கு உருவாயிருக்குமா. அதான் பில்லர் ராக்கு. வாங்க உள்ள நுழைவோம், என்ட்ரி வைப்போம். யானைக்குட்டி வேணா கேட்டா சுபு, யானைக்குட்டி பார்த்து சார் ரொம்ப போகிறான். சுபு ஃப்ரெண்ட்ஸ், அவங்க ஃப்ரெண்ட்ஸ், சுபுவோட நண்பர்களை. செம்மையாக இருக்குது இந்த இடம். சும்மா ஜில்லுன்னு இருக்குது. ஆனால் இது என்ன இடம் தான் தெரில. கரெக்டாக அந்த பில்லர் இதுலேருந்து உள்ளே நுழைஞ்சிங்கன்னா, அந்த பிரிட்ஜ் வழியாக நடந்து வந்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், அது மாதிரி டார்க் தீமில் வெறியாக இருக்குது. சன்லைட்டில் வர வெறியாக வெளிச்சம் அடிக்குது. மூஞ்சில் ஷைனிங் அடிக்குது. ரவுடி மாதிரி நட, ரவுடி மாதிரி. ஐயோ
இங்க வருங்க ரவுடிங்க செதறுதுங்க இதெல்லாம். கைஸ் இந்த பில்லர் இதுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு சுற்றி பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வெறியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்து ஜாலியாக ஃபோட்டோ எடுங்க. என்ன போயிட்டு இருக்கு பின்னாடி பாருங்க கப்புள்ஸ் ஃபோட்டோ எடுத்துருக்காங்க. அந்த பக்கமும் கப்புள்ஸு. அங்கே ஒருத்தர் ஃபோட்டோவே எடுக்க முடியல, ஆனால் நின்றுட்டே இருக்காங்க சும்மாவே, யாரும் ஃபோட்டோ எடுக்கல. நிறைய பேர் இருக்கிறாங்க, ஜாலியாக இருக்குது. இங்கே ஒரு டான்ஸ் ஆடினா மட்டும் சூப்பராக இருக்கும். ஆனால் இவனுங்களாம் ஆடுவானுங்க தெரியல, ஏன்னா ஃபுல்லாமே இன்ட்ரோவர்ட் இவனுங்களாம். அதுதான் பிரச்சனை. ஏன்னா நானே ஒரு இன்ட்ரோவர்ட் தான். அங்கே தான் பில்லர் தெரியும், ஆனால் பில்லர் ஃபுல்லாக பனியாக இருக்கனால ஒன்றுமே தெரியல. ஆனால் நாங்கள் ஏற்கனவே ஃபுட்டேஜ் கவர் பண்ணிட்டோம், நான் அதை காட்டுறேன் பாருங்கள். இங்கே யானை அங்கே தான் நாங்கள் ஃபோட்டோ எடுத்தோம். அந்த இதுதான் அந்த பாத்வே. இங்கே சூப்பராக இருக்கும் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. ஸோ மறக்காமல் இந்த பிளேஸ்க்கு வந்துடுங்க. ஆளை பார்த்தா பயங்கரமான ஆளா இருக்க, டம்மி பிசாக்கேடா. அத நல்லா வாட்ச் பண்ணுங்க. அதோட மூமெண்ட்ஸ பார்த்தா நடக்கிறதுக்கு பதிலா ஜம்ப் பண்ணி போன மாதிரி தான் தெரியுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்ப அதுக்கு நடக்க தெரியாதா பாஸ்? உன் கண்ணுல காக்கா காரி துப்ப, அப்படின்னா அது எனி டைம் அலர்ட்டா இருக்குன்னு அர்த்தம். இப்போ வந்து நாங்கள் சுபாஷை பார்க்க போகிறோம். எங்கே பார்த்தாலும் ஃபுல்லாக பனியாகவே இருக்குது. ஃபுல்லாக இந்த பில்லர் இதுக்கு வந்துட்டீங்கனாலே ஃபுல்லாக பனி தான். நம்ம பில்லர் ராக்ஸில் போய் பில்லர் ராக்ஸை கூட ஒழுங்காக பார்க்க முடியல, ஏன்னா ஃபுல்லாக மாய்ஸ்ட் இன்னைக்கு. நம்ம குணா கேவில் வந்து பில்லர் ராக்ஸை பார்க்கலாம், ஆனால் ஃபுல்லாக மாய்ஸ்ட்னால இன்னைக்கு நம்மளால் பார்க்க முடியாதுன்னு நினைக்கிறேன். போய் பார்ப்போம் என்ன. அந்த சைடு ஃபுல்லாக இன்னும் சமைச்சிலன்னு இருக்குது. ஆனால் நான் மட்டும் தான் ஸ்வெட்டர் போடாமல் இருக்கேன் எங்கள் கேங்கில். தெரியலையே கைஸ். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரே பனிமூட்டமாக இருக்குது. நம்மளுக்கு கிட்டத்தட்ட குணா கேவை நம்ம நெருங்கிட்டோம், கிட்ட போய்கிட்டே இருக்கோம். கூடிய சீக்கிரத்தில் நம்ம குணா கேவை பார்க்க போகிறோம். பார்க்க போறியா? பார்க்க போகிறோம், பார்க்க போகிறோம். நன்மை எல்லாரும் தாக்குற பழக்கம் தான். முக்கியமாக அங்கே வந்து டேஞ்சரஸ் ஏரியான்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்குது. அதுக்குள்ளே நாங்கள் நுழைய போகிறதில்ல, அங்கே போகக்கூடாது. ஆமாம். பட் உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவாக அங்கே போனால் ஃபைன்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் நாங்கள் எங்கள் லைஃப்பை ரிஸ்க் எடுத்து உங்களுக்கு நாங்கள் காட்ட போகிறோம். லெட்ஸ் சீ. இங்கே பாருங்க சேறு சகதியெல்லாம் இருக்குது. இது வந்து கால் வச்சா உள்ளே இழுத்துருமா, ஆனால் நாங்கள் வைக்க மாட்டோம், ஏன்னா உள்ளே இழுத்துருன்னு தெரியும்ல. உங்களுக்கு சப்போஸ் அப்படி வைக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து வச்சுக்கோங்க, நீங்களாம் வந்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கன்னா ஃபுல்லாக பனி. இதுவும் நான் வந்து இப்போ நான் எங்கே இருக்குன்னு எனக்கே தெரியல. அப்படின்ற ஃபுல்லாக பனியாக இருக்குது. மாய்ஸ்டுக்குள்ளே போகிறது அப்படியே மேகத்துக்குள்ளே போகிற மாதிரி இருக்குது. ஆமாம். அதில் வேறு ஃபோட்டோ வேறு எடுத்துகிட்டே இருக்காங்க. அங்கங்கே சவுண்டு கொடுக்கலாங்க. சம்பவம் ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்லுவாங்க. நான் சொல்கிறேன் கைஸ், அங்கே வந்துட்டோம், மரம் வேர்லாம் தெரியுது. இனிமேட்டு தான் அப்படின்ற சம்பவம் ஆரம்பிக்கும் கைஸ். நாங்கள் வந்துட்டோம், பின்னாடி அந்த மரம் வேர்லாம் தெரியுது. இங்கே தான் இந்த சீன்லாம் நடக்கும். உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. என்னடா நடக்கும்? அந்த ஒருத்தன் கோட் போட்டவன் சும்மா நின்றுக்கிட்டே இருப்பான்ல, அது இந்த இடத்துல தான் நின்றுட்டே இருப்பான். ஸோ என்ன நடக்க போகுதுன்னா, இல்லை என்ன நடக்க போகுதுண்ணா நீ சொல்கிறா, நீ டைலாக்கு வர மாட்டேங்கிறா, நீ சொல்கிறா. இனிமேட்டு தான் சம்பவம் வெறி ஆரம்பம் அப்படின்னு சொல்றியா கைஸ்? இனிமேட்டு தான் தரமான சம்பவம் இருக்குது. ஏன்னா நம்ம எங்கே வந்திருக்கோம்னா தரமான உயர்வு நடிச்சி அணி, ஏதாவது ஒரு அணியை போட்டே சொல்லி விடாண்டா. கைஸ் இனிமேட்டு தான் கைஸ் தரமான சம்பவத்தை பார்க்க தயாரா? வாங்க போகலாம். சுவாஸ் அழுகுற சத்தம் கேட்குதா? பேசுகிறோம் கைஸ். நம்ம இப்போ இங்கே பார்க்குற மரம் தான் 500 வருஷத்துக்கு பழமையான மரம். கொடைக்கானல் வரவங்க எல்லாமே இங்கே வந்து ஒரு ஃபோட்டோ எடுக்காமல் போகவே மாட்டாங்க. ஹோட்டர் ஆனால் இதே படுறா டி, எவ்வளோ ஸ்பேஸ் போது படுறா. காய்ஸ் இதுதான் நீங்கள் இதே இவ்வளோ ஆழமாக போகுதுண்ணா. இப்போ டெவில்ஸ் கிச்சன் எவ்வளோ பெருசாக போகும்? டெவில்ஸ் கிச்சன்லாம் ஆழத்துக்கு ஆழம். டீ யாரா பெயிண்ட் அடிச்சுக்கிறாங்களா? ரெண்டு குரங்கு ஒரே பிக்சர்ல இருந்து எப்படி இருக்கும்? அதுதான் இது.
காய்ஸ் நம்ம இப்போ விப்பிட தொலைச்சிட்டோம் இந்த குணா கேவ். அவன் குணா கேவ் தானே நான் பார்த்தேன். கடைசியாக அவன் டெவில்ஸ் கிச்சனுக்குள்ள போனான்டா. அப்படிங்களா? ஓனோ நம்ம இப்போ விப்பின தொலைச்சிட்டோம். என்ன பண்ண போறோம்? சத்தியமா போயிட்டான். விபின் டேய் எங்கடா போயிட்டான்? டெவில்ஸ் கிச்சனுக்குள்ள போனான்டா. கத்துறா உண்மையா? டேய் விபினே கத்துங்க கத்துங்க. விபின் காணடா. டேய் இனிமே விபின் காணடா. டேய் விபினே காணடா. டேய் அவன் உண்மையிலே எங்கடா போறான்? டேய் ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டறான்டா. டேய் ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டேங்கறான்டா. ஒருவேளை எங்க டெவில்ஸ் கிச்சன் கிட்ட போய்ட்டான்டா. எங்கடா போனா? அப்படியே டெவில்ஸ் கிச்சன் கிட்ட போய்ட்டான்டா. சொல்ல மாட்டீங்களா? நீ எடுக்க மாட்டான்டா. செத்துட்டானா? ஃபோன் எடுக்கலையா? கத்துறா விஜய். கம்ப்ளைன்ட் பண்ணனும்டா. கேமராமேன் உங்களுக்கு தெரியுமா? போலீஸ் கிட்ட கம்ப்ளைன்ட் பண்ணலாம்டா. இப்போது விபின் கிடைப்பாரா மாட்டாரா என்பதுதான். கிடைக்கும் வாய்ப்பு இல்ல. கிடைச்சா நாங்க புதைச்சிப்போம். எல்லாம் வேற இருக்கு பாருங்க. இங்கே எடுத்துக்கலாம் கைஸ். இதுதான் 500 வருஷம் மரம். ஃபுல்லாக வேர். இதோட வேர் பாருங்கள். இங்கே வந்து ஒரு பிரான்ச்சாகவே மரம் மாதிரி தூங்கிட்டு இருக்கு. இதுதான் அதோட பிரான்ச். இதெல்லாம் எவ்வளோ அடர்த்தியாக இருக்கும் பாருங்க. ஃபுல்லாமே அதோட பிரான்ச்சஸ் தான். எல்லாம் சிங்கிள் ட்ரீ. இதெல்லாம் எவ்வளோ அடர்த்தியாக இருக்கும் பாருங்க. ஒவ்வொரு வேருமே பாருங்க எப்படி இருக்கு. எல்லாம் ஒவ்வொன்றுமே ஒரு மரம் மாதிரி இருக்குது. ஒவ்வொரு வேரே மரம் மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா. அப்போ அந்தளவுக்கு ஓல்டஸ்ட் ட்ரீ இது. இங்கே தான் வெற்றிகரமாக குணா கேவ் பிடிச்சி. ஸோ பார்ட் 3ல பார்ப்போம். பார்ட் 3ல வந்து இன்னும் கொஞ்சம் வியூ தான் இருக்குது. அப்புறமேட்டு ஓடுங்க இப்போ. ஓடும். லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வந்துட்டோம். இந்த ரேஸ் நடக்கும் போது 3 பேருக்கும் பார்ப்போம் யார் ஜெயிக்கிறான்னு பார்ப்போம்.